வரவே வராது. ஆனியன் ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக். தவறாமல் நீங்கள் ஆனியனை நிறைய சேர்த்துங்க. தக்காளி விட்டமின் சி நிறைஞ்சது. புளியை விட தக்காளியுடைய புளிப்பு நம்ம உடம்பை ஒன்றும் செய்யாது. அதனால் தக்காளி சேர்க்கவும் மறக்காதீங்க. அண்ட் ஆப்பிள் a day கீப்ஸ் த டாக்டர் அவேம்பாங்க. நோயாளிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஆப்பிள் வாங்கி வாங்கி கொடுங்க. கொய்யா பாருங்கள், பேகு நிறைய இருக்குது. இந்த கொய்யாப்பழம் மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. பப்பாளி எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடியது. குறிப்பாக நீரிழிவு நோய்க்காரங்களுக்கு மிகவும் ஏற்ற பழம். நீரிழிவுக்காரங்க முக்கியமாக பப்பாளி, கொய்யா, ஆப்பிள் தான் சாப்பிடணும். மற்ற பழங்கள் சாப்பிட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழைப்பழம் பாருங்கள், குமிஞ்சிருக்குது. இந்த வாழைப்பழத்தை நீங்கள் இரவு படுக்க போகும்போது சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. மூல தொந்தரவு உள்ளவங்க நல்லெண்ணெயில் இந்த வாழைப்பழத்தை நல்லா முக்கிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா மூல தொந்தரவு காணாமல் போகும். அதே மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாம் நீரிழிவுக்காரங்களுக்கு சேர்க்க முடியாதது. சர்க்கரைவள்ளி ஈரோப்பில் ஒரு நாட்டில் உணவாகவே சாப்பிட்றாங்களாம் சர்க்கரைவள்ளியை. பாகக்காயை நீங்கள் சமைக்கும்போது கண்டிப்பாக ஒரு 3 கிளாஸ் தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி அவிச்சு அதை இருத்து நீரிழிவுக்காரங்க எப்படி வீட்டுக்கு ஒருத்தராவது இருப்பாங்க, அவங்களுக்கு குடிக்க கொடுங்க. நீரிழிவு சத்து குறையும். அதனால் கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவையாவது பாகக்காய் சேர்க்கணும். வயிற்று சுத்தம் பண்ணும். வயிற்றில் உள்ள கீரைப்பூச்சிகளை ஒழிச்சுக்கட்டும். அதனால் குழந்தைகளையும் சாப்பிட நீங்கள் பழக்கணும். பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள் இந்த 3ஐயும் ஒன்றா அடித்து வடிகட்டி ஜூஸ் குடித்தா அயர்ன் டெஃபிஷியன்சிங்கிறதே வராது. இந்த கோவக்காய் நீரிழிவுக்காரங்களுக்கு ஒரு வரப்பிரசாதி. கண்டிப்பாக நீங்கள் கோவக்காய் சேர்த்தவும் தவறாதீங்க. கோவக்காவை மசால் பொடியெல்லாம் போட்டு வதக்கி ருசிக்கு தகுந்த உப்பு போட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்டா கோவக்காய் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு ஒரு மாவு பொருள். இது நீரிழிவுக்காரங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் வளரும் குழந்தைகளுக்கு நீங்கள் சப்பாத்தியில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணி சேர்த்தலாம். அப்போது நல்ல புரோட்டீனு மாவு சத்தெல்லாம் கிடைக்கும்போது குழந்தைகள் நல்ல